வெல்கம் டு மை சேனல். நம்ம ப்ரீவியஸாக வந்து ப்ரைம் நம்பர் அண்ட் காம்போசிட் நம்பர் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். அதாவது 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 2ஓட புக்கு தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் சாப்டர் 1 நம்பர்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் ப்ரைம் நம்பர்ஸ் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸ் கிளியராக சொல்லி கொடுத்துட்டேன். இப்போது எக்ஸ்பிரஸிங் a நம்பர் as சம் ஆஃப் a ப்ரைம் நம்பர், ஒரு நம்பரை வந்துட்டு எப்படி வந்து சம் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸாக வந்து எழுதலாம் அப்படின்னு வந்து சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ அடிஷன் ஆஃப் 2 or more ப்ரைம் நம்பர்ஸ் தான் வந்து என்ன சொல்லுவாங்க, சம் ஆஃப் ஏ ப்ரைம் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து எக்ஸ்பிரஸ் 42 and 100 as சம் ஆஃப் 2 ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ 42 வந்து 2 ப்ரைம் நம்பர்ஸை ஆட் பண்ணால் இந்த 42 கிடைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸாக வந்து ஒரு டேபிள் மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் அந்த டேபிள். ஓகேவா? ஸோ இந்த டேபிள், அதாவது இது என்ன மெத்தடு, எரட்டோஸ்தீனியஸ் மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இந்த நோட்ஸ் வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ரைம் நம்பர் காம்போசிட் நம்பர் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கும். ஸோ இதுலேருந்து ப்ரைம் நம்பர் நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், express 42 and 100 as sum of a 2 prime numbers. ஸோ 42 வந்துட்டு 2 ப்ரைம் நம்பர். ஸோ 19 and 23 நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 19, 23 மட்டும் தான் எடுக்கணும் கிடையாது. ஸோ எந்த ப்ரைம் நம்பரை ஆட் பண்ணாலும், எதனா ஒரு 2 ப்ரைம் நம்பரை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 42 கிடைக்கணும். கண்டிப்பாக ப்ரைம் நம்பரை தான் ஆட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் 100. ஸோ 100 வந்து நான் 47 + 53. ஸோ இதுவும் ஒரு ப்ரைம் நம்பர், இதுவும் ஒரு ப்ரைம் நம்பர். இந்த 2 ப்ரைம் நம்பர் ஆட் பண்ணால் எனக்கு 100 கிடைக்கிது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எக்ஸ்பிரஸ் 31 and 55 as sum of any 3 odd prime numbers கொடுத்துருக்காங்க. ஸோ 31. ஸோ 31 வந்து நான் 3 ப்ரைம் நம்பராக வந்துட்டு ஆட் பண்ண எனக்கு 31 கிடைக்கணும். ஸோ 5 வந்து ஒரு ப்ரைம் நம்பர், 7 வந்து ஒரு ப்ரைம் நம்பர் அண்ட் 19 வந்து ஒரு ப்ரைம் நம்பர். ஓகேவா? அதுக்கப்புறம் 55, அதே போல் 3 ப்ரைம் நம்பர் வந்துட்டு நான் ஆட் பண்ணணும். ஸோ 3 ஒரு ப்ரைம் நம்பர் அண்ட் 23 ஒரு ப்ரைம் நம்பர் அண்ட் 29 ஒரு ப்ரைம் நம்பர். நீங்கள் இதுக்கு பதிலாக 3 ப்ரைம் நம்பர்ஸ் வேறு எதனா ஆல்டர்னேட் 3 ப்ரைம் நம்பர்ஸ் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ரைம் நம்பரோட சம் வந்து கரெக்டாக போட தெரியுதா இல்லையான்னு உங்களுக்கு புரியும். இதுவே பார்த்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் வந்து இப்போ வந்து 13 வந்து கொடுக்குறேன். ஸோ 13 வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் நம்பர். ஓகேவா? ஸோ இதை வந்து 2 ப்ரைம் நம்பர், அதாவது சம் ஆஃப் 2 ப்ரைம் நம்பர் ஆட் பண்ணால் எனக்கு 13 வந்து கிடைக்கணும். இப்போ நான் 7 வந்து ஒரு ப்ரைம் நம்பர், இப்போ 13 கூட, அதாவது 7 வந்து ஒரு ப்ரைம் நம்பர். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா 5 வந்து ஒரு ப்ரைம் நம்பர். ஓகேவா? ஸோ 7 5 ஆட் பண்ணனா ஒரு 12 வரும். ஸோ கண்டிப்பாக இது ராங்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா 11 ஒரு ப்ரைம் நம்பர் ப்ளஸ் நான் 2 வந்து ஒரு ப்ரைம் நம்பர். ஓகேவா? ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா வரும் 13. ஸோ இது வந்து ஆன்சர் கரெக்ட். ஸோ இது ஒரு ப்ரைம் நம்பர் கிடச்சிச்சா? ஸோ 2 ப்ரைம் நம்பர் ஆட் பண்ணோடனே ஒரு ப்ரைம் நம்பர் கிடச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ப்ரைம் நம்பரையும் ஆட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஆட் பண்ணி கரெக்டாக இந்த ப்ரைம் நம்பர் வருதான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இப்போ பாருங்கள், ட்ரை அவுட் தீஸ் கொடுத்துருக்கேன். எக்ஸ்பிரஸ் 68 and 128 as sum of 2 consecutive prime numbers. ஸோ சேம் தான், நான் ப்ரீவியஸாக சொல்லி கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா இப்போ 68 வந்து 68ன்றது ஒரு நம்பர். ஸோ இந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ரைம் நம்பர் ஆட் பண்ணால் எனக்கு இந்த நம்பர் வந்து வரணும். ஸோ 61ன்றது ஒரு ப்ரைம் நம்பர் அண்ட் 7 ஒரு ப்ரைம் நம்பர் இருக்குது. ஓகேவா? ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 68 கிடைக்கும். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு எதுனா ஆல்டர்னேட் நம்பரை கூட நீங்கள் ஆட் பண்ணி இந்த ஆன்சரை வர வைக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே 128 இருக்குது, 97 + 31 இருக்குது. ஸோ நான் வந்து 97 கொடுத்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வேறு எதனா நம்பர் கொடுக்கலாம். அதுமாதிரி 31 இருக்குது, இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு எதனா நம்பர் கொடுத்து 128 ஆன்சர் வர வைக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி வர வைங்க. ஸோ வர ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ்பிரஸ் 79 and 104 as sum of any 3 odd primes. ஓகேவா? நான் இது வரைக்கும் 2 ப்ரைம் நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ வந்து 3 நம்பர் ஆட் பண்ண ப்ரைம் நம்பர் வரணும். ஸோ 79 வந்து ஒரு ப்ரைம் நம்பர் ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 3 ப்ரைம் நம்பர், இது 3மே வந்து ப்ரைம் நம்பர். 71 ஒரு ப்ரைம் நம்பர், 3ன்றது ப்ரைம் நம்பர், 5ன்றது ப்ரைம் நம்பர். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ப்ரைம் நம்பர் போட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணி இந்த ப்ரைம் நம்பர் ஆன்சர் வர வைக்கலாம். அதுக்கப்புறம் 104.
ஸோ இது வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் 2, 41, 61 இது மூணுத்தையும் ஆட் பண்ணி நான் 104 ஆன்சர் வர வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ட்வின் ப்ரைம்ஸ். ஸோ ட்வின் ப்ரைம்ஸ்னால் ட்வின்ஸ்னால் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரியும், பேரிங்காக இருக்கிறதுக்கு பேர் தான் ட்வின்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. எ பேர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் ஹூஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் 2 கால்டு த ட்வின்ஸ் ப்ரைம். அதாவது 2 ப்ரைம் நம்பர் இருக்குது பாருங்கள், இங்கே 5 and 7 இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுமே வந்து ப்ரைம் நம்பர். ஓகேவா? இந்த 2 ப்ரைம் நம்பரையும் டிஃப்ரென்ஸ்னா மைனஸ். ஸோ 7 - 5 பண்ணனா ஒரு ஆன்சரு 2. ஸோ டிஃபர் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 2 கிடைக்கிறோம். அப்படி இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸை வந்து என்ன சொல்லுவாங்க? ட்வின்ஸ் ப்ரைம் நம்பர் சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து ட்வின்ஸ் ப்ரைம் நம்பர் சொல்லுவாங்க. அதே போல் பாருங்கள், 17 19 மைனஸ் பண்ணனா வரும் 2 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 2 கிடச்சிச்சா. ஸோ இதையும் வந்து என்ன பண்ணுவாங்க? ட்வின்ஸ் ப்ரைம்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய ட்வின்ஸ் ப்ரைம் வந்து இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். Thank you. Bye bye.